பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றோம், இல்லை இன்னொருத்தவங்க கூட அக்ரி பண்றோங்கிறப்போ அப்படிதானே, ஆமால அப்படிங்கிறதுலாம் நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா கொஸ்டின் டேக். அதாவது அவன் விளையாடுறான்ல அப்படிங்கறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவன் விளையாடுறான் அப்படின்னு சொல்றப்போ அது ஒரு சென்டென்ஸ், அவன் விளையாடுறான்ல அப்படிங்கிறப்போ அது ஒரு கொஸ்டின். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கறது தான் கொஸ்டின் டேக் அப்படின்னு நம்ம இங்க சொல்ல போறோம். ஸோ இந்த கொஸ்டின் டேக்குக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, ஆனா அதை ஈஸியா கத்துக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கொஸ்டின் டேகை நம்ம வந்து இன்ஃபார்மல் ரைட்டிங்க்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். He is playing, isn't he அப்படின்னு இருக்கா. இந்த isn't he அப்படிங்கறது நம்ம இங்க எடுத்துடலாம். அப்போ he is playing அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், அதாவது அது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சோம்னா அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்கும். இங்க நம்ம கமா போட்டு அதை கண்டினியூ பண்ணி isn't he அப்படின்னு ரெண்டு வேர்ட்ஸ் ஆட் பண்றோம். இதனாலதான் இதை நம்ம இங்க கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்றோம். இதோட மீனிங் என்னன்னா he is playing அப்படின்னா விளையாடுறான் அப்படிங்கறத மீனிங். இதே isn't he போட்டதுனால அவன் விளையாடுறான்ல அப்படிங்கிறது அங்க ஒரு மீனிங் வருது. ஸோ ஏன் நம்ம வந்து isn't he போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஹெல்பிங் வேர்ப் வந்து பாசிட்டிவா இருக்கு, இஸ் அப்படின்னு இருக்கனால isn't he அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். அதே செகண்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா he isn't playing அப்படிங்கிறப்போ அவன் விளையாடல அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸ் வேர்டோட அர்த்தம். அதே இஸ் he அப்படின்னு கேட்கிறப்போ அவன் விளையாடுறானா அப்படிங்கிறது அகைன் கன்ஃபார்ம் பண்றது. பட் அங்க நெகட்டிவா இருக்கிறதுனால கொஸ்டின் டேக்ல நம்ம பாசிட்டிவா போடுறோம். ஸோ சிம்பிளி ஒரு ஃபுல் ஸ்டாப், அதாவது ஒரு சென்டென்ஸோட ஃபுல் ஸ்டாப்பை நம்ம கமாவா மாத்தி இன்னும் ரெண்டு வேர்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா அதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரூல் ஒரு கொஸ்டின் டேக்குக்கு. அண்ட் பாசிட்டிவா இருக்க சென்டென்ஸ்க்கு நெகட்டிவ் கொஸ்டின் டேக் தான் வரும், நெகட்டிவா இருக்க சென்டென்ஸ்க்கு பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் தான் வரும். அண்ட் கொஸ்டின் டேக்ஸ்ல எப்பவுமே நம்ம சென்டென்சஸ்ல இருக்கிற ஆக்சிலரி வேர்ப்ஸ் இல்லைனா ஹெல்பிங் வேர்ப்ஸ் அண்ட் மாடல் வேர்ப்ஸ் தான் நம்ம டேகா யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆம், இஸ், ஆர், வாஸ், குட், ஷுட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்துட்டு எப்பவுமே டேகா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தாச்சு. இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தே ஆரண்ட் ஒர்க்கிங், ஆர் தே. இப்போ தே ஆரண்ட் ஒர்க்கிங் வரைக்கும் அது ஒரு சென்டென்ஸ். இங்க ஆர் தேங்கிற நம்ம கேட்டிருக்கிறது தான் கொஸ்டின் டேக். ஸோ இங்க ஏன் நம்ம ஆர் தே அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம்னா, தே ஆரண்ட் ஒர்க்கிங்ல ஆரண்ட் அதாவது ஆர் நாட் அப்படிங்கிறது அங்க இருக்கிற ஹெல்பிங் வேர்ப். ஸோ அந்த வேர்போட நெகட்டிவ் இல்லைன்னா பாசிட்டிவா இருந்தா நம்ம வந்து நெகட்டிவ் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ அங்க நெகட்டிவா இருக்கிறதுனால நம்ம இங்க பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் யூஸ் பண்றோம். ஒரு சென்டென்ஸ்ல ஆம், இஸ், வாஸ் இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் இல்ல குட், ஷுட் இந்த மாதிரி மாடல் வேர்ப்ஸ் இருந்தா அதை நம்ம கொஸ்டின் டேக்கை யூஸ் பண்ணுவோம். அதே ஒரு சென்டென்ஸ்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலா டூ, டஸ், டிட், ஷால் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷனல் சென்டென்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் கோ ஃபார் அ மூவி. அதாவது ஒரு சென்டென்ஸ், நம்ம படத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது அதோட மீனிங். இங்க இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப்ஸும் இல்லை, மாடல் வேர்ப்ஸும் இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா, இங்க லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்றப்போ ரெண்டு பேரு இல்ல ஒரு குரூப்பை நம்ம சொல்றோம்னு அர்த்தம். அப்போ அது வந்து கிளஸ்டரா வீன் அர்த்தமா. ஸோ சப்ஜெக்ட் நம்ம வந்து வீன் மாத்திட்டு அந்த ஹெல்பிங் வேர்பை ஷால் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அ மூவி, ஷால் வி அப்படிங்கிறப்போ படத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்குறோம். இந்த சென்டென்ஸை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸும் பாசிட்டிவ் தான், அதோட கொஸ்டின் டேக்குமே பாசிட்டிவ் டிகிரியில தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸெப்ஷன்ஸும் நம்ம கொஸ்டின் டேக்ல வரும். அடுத்த சென்டென்ஸ் ஹீ லைக்ஸ் காஃபி அப்படின்னா அவனுக்கு காஃபி பிடிக்குங்கிறது தான் அதோட மீனிங். அதுவே வந்து அப்படிதானே இல்லைன்னா அவனுக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு டஸ்ன்ட் ஹீ அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ இங்க நமக்கு எந்த ஹெல்பிங் வேர்போ இல்லை மாடல் வேர்போ கிடையாது. ஸோ அதனால டஸ் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம். சின்ஸ் சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கிறதுனால நம்ம கொஸ்டின் டேக்கை வந்து நெகட்டிவ் டிகிரியில யூஸ் பண்றோம். லாஸ்டா கமின் அப்படிங்கிறது நம்ம உள்ள வா அப்படின்னு சொல்லுவோம்ல, உள்ள வா வரமாட்டியா அப்படின்னு கேட்கறதுக்காக நம்ம இங்க won't you அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ நல்லா பாத்தீங்கன்னா இந்த சென்டென்சஸ்ல எல்லாத்துலயுமே நமக்கு வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸும் இல்லை, மாடல் வேர்ப்ஸும் இல்லை. அதனால அந்த சென்டென்சஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம மற்ற வேர்ப்ஸை யூஸ் பண்றோம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின் டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேசிக் தான். ஆனா இதே கொஸ்டின் டேக்ஸ்ல லைட்டா கன்ஃபியூசிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு சொல்ற இடத்துல கொஸ்டின் டேக் ஆம் நாட் அப்படிங்கறதானே வரணும். நீங்க சொல்றது எனக்கு கேக்குது, ஆனா இங்க ஆம் நாட்டுக்கு பதிலாக தான் நம்ம ain't I அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது ஒன் ஷுட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க ஷுட் அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வேர்ப்.
ஸோ அது கரெக்டாக இங்கே ஷுடன்ட்னு இருக்கு. ஏன்னா நம்ம சென்டென்ஸ்ல ஷுட் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின் டேக் கம்ப்ளீட் ஆகணும்னா அதோட மாடல் வேர்ப் இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா இருக்கணும். அண்ட் அதோட சப்ஜெக்டை வச்சு தான் நம்ம எண்ட் பண்ணுவோம். இங்க ஒன் ஷுட் நாட் ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறப்ப நம்ம யாரை குறிக்கிறோன்றது தெரியாது இல்லையா? அது ஒரு ஜென்ரல் கேட்டகரி. அதனால நம்ம அந்த ஒன் இயர் திருப்பி முடிச்சு நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். எப்படி அந்த கொஸ்டின் டேக் வரும்னா ஒன் ஷுட் ஒர்க் ஹார்ட், ஷுடன்ட் ஒன் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். நெக்ஸ்ட், தேர் இஸ்ன்ட் அன் ஏடிஎம் ஹியர், அதாவது இங்க ஏடிஎம் இல்ல அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அதுவே வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நம்ம இஸ் தேர் அப்படின்னு யூஸ் பண்றோம். இப்போ ஏடிஎம்ங்கிறது ஒரு திங் தானே, அப்ப நம்ம இட் தானே யூஸ் பண்ணணும் நீங்க கேட்கலாம். ஆனா தேர் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்றோம்னா அதுதான் அங்க சப்ஜெக்ட். ஸோ அதை வச்சு தான் நம்ம கொஸ்டின் டேக்கையும் கம்ப்ளீட் பண்ணணும். லாஸ்டா திஸ் பஸ் கோஸ் டு சிபிஇ, அதாவது இந்த பஸ் சிபிஇ போகும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். போகாத என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு தான் டசன்ட் இட் அப்படின்னு நம்ம போடுறோம். இங்க ஏன் நம்ம திஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாம கொஸ்டின் டேக்ல இட் போட்டு யூஸ் பண்றோம்னா பஸ் அப்படிங்கிறது ஒரு திங் தானே. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்றதுக்கு இட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் பஸ் கோஸ் டு சிபிஇ டசன்ட் இட் அப்படின்னு கேட்குறப்போ போகாத என்ன அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் டேக்கோட மீனிங். ஸோ கொஸ்டின் டேக் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். இப்போ நான் சொல்லி கொடுத்தது எல்லாம் தான் அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் டேக் புரிஞ்சிருந்தா இப்போ ஸ்க்ரீன்ல தெரியிற சென்டென்சஸ்க்கு என்னென்ன டேக் யூஸ் பண்ணுவீங்கிறத காமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க.